இது இனிதுங்க. இன்னைக்கு ஈஸி சமையல் தாங்க. இன்னைக்கு சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் தயிர் தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மாம்பழம் இன்னைக்கு சீசன் வந்துச்சுல்ல, இனிமேல் மாம்பழம் ரெகுலராக இருக்குங்க. மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காராமணி கத்திரிக்காய் போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேங்க. இந்த கிரேவி அல்டிமேட்டாக இருக்குங்க. வெள்ளை காராமணி இல்லைங்க, அதுதாங்க. நம்ம சென்னாலாம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். வெறும் இது காராமணி கத்திரிக்காய் கூட போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருக்குங்க. இது ரொம்ப நல்லா காரக்குழம்பு இல்லைங்க, கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு இது சென்னா மாதிரி இருக்குங்க. இது நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே, பொங்கல் உப்புமா கூட சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்கும் இது ஆல் ஒன் டைம் சைட் டிஷ்ஷுங்க. இது சென்னா மாதிரி இருக்குங்க, சூப்பராக. இதுதான் செய்திருக்கேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில்.